விஜய்க்கு எந்த கொள்கையுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஒரு கொள்கையும் இல்லை. வாழ்க்கையில் நாம் பெற்ற வெற்றி என்று நீ நினைத்தால் இட் இஸ் எ சர்வீஸ் டு தி பீப்புள். விஜய் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக குரல் எழுப்பாததற்கு பின்னணியா நீங்க ஒரு அரசியல்வாதியா அதை எப்படி பார்க்குறீங்க? உன்னுடைய பையில் இருப்பதை உன் கண் முன்னால் பறித்து கொண்டு போவான். நான் அவனோடு சமாதானமாக போவேன் என்று சொன்னால் பையில் இருப்பதை இழந்து விட்டு போ. இப்போ திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வருவதற்கான அந்த ஆசை ரொம்ப நிறைய பேருக்கு துளிர் விட்டதா சொல்லப்படுது. அதற்கு உதாரணமாக தமிழிசை சொல்றாங்க. வரட்டும், ஒரு திறமையும் இல்லாமல் முதலமைச்சராக வர முடியும் என்று தெரிந்த பிறகு இருக்கிறவங்கெல்லாம் இனிமேல் கிளம்ப தானே செய்வேன். இதுக்கு பின்னாடி பார்க்கும்போது தமிழ்நாடு கிட்ட பின்னோக்கி போயிருமே. அயோக்கியர்களால் பெரிய கெடுதல், முட்டாள்களாலும் விளவரம் இல்லாத கெடுதல் வரும். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்றீங்க. நீ செய்வதை நான் கண்டுகொள்ளவில்லை, நான் செய்வதை நீ கண்டுகொள்ளாதே. அதனால் தானே ரோட்டில் இருக்கிறாய் நீ. தமிழ்நாட்டின் சிறந்த அரசியல்வாதியும் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவருமான திரு பழ கருப்பையா அவர்களுடன் இன்று நாம் கலந்துரையாட இருக்கிறோம். வணக்கம் சார். விஜய்க்கு எந்த கொள்கையுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஒரு கொள்கையும் இல்லை. விஜய்க்கு எந்த கொள்கையுமே இல்லாதது அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட நலனுக்கு, தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு உகந்ததா, அது ஏற்புடையதா இருக்கு? இல்லை, உகந்ததாக எப்படி இருக்க முடியும்? ஒரு முதலமைச்சருக்கு தான் பொறுப்பு இருக்குது, முதலமைச்சரில் அதிகாரம் இருக்கிறது. அவர் மத்திய அரசாங்கத்தோடு மோதவும், தமிழர்களுக்கு யாரால் வருகின்ற கேடுகளை தவிர்க்கவும், அதை எதிர்த்து அதற்கு எதிராக போராடவும் அதிகாரம் உள்ளவர் அவர். தொகுதி வரையறை சட்டம் வருகிறது, பார்லிமெண்ட்டினுடைய இடக்குறைப்பு. அவர் சட்டமன்றத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்போகிறார். எதிர்த்து ஒரு வார்த்தை பேசவில்லையே. ஒரு நாளும் மோடியை எதிர்த்து பேசுவதில்லையே அவர். ஆனால் மோடி வந்தே மாதரம் பாட்டுக்கு 3 ஆண்டு தண்டனை என்கிறார். நான் கேட்கிறேன், கொலை செய்தால் தண்டனை நியாயம், ஒருவனை அடிதடிக்கு இழுத்தால் தண்டனை நியாயம், ஒருவனுடைய சொத்தை திருடினால் தண்டனை நியாயம். இதில் எந்த ஒன்றும் இல்லாமல் ஒரு பாட்டு பாடினார்களாம், அதற்கு எழுந்திருக்கவில்லையாம், அதற்கு 3 ஆண்டு தண்டனையாம். ஒரு 3000 அபராதம் இல்லை, 3 ஆண்டு தண்டனை. ஆனால் அவ்வளோ பெரிய குற்றம் என்ன இருக்கிறது? அதனால் யாருக்கு என்ன கேடு வந்தது? எந்த உயிருக்கு கேடு வந்தது? எந்த பன்றிக்கு, எந்த பசுவுக்கு, எந்த கொசுவுக்கு அந்த தீங்கு வந்தது? இதற்கு எதுக்கு 3 ஆண்டு தண்டனை? சரி, ஏதோ தேசிய கீதத்துக்கு வைத்திருக்கிறாய், தேசிய கொடிக்கு வைத்திருக்கிறாய், அதோடு விடு. இருப்பதற்கெல்லாம் ஒன்றாக கொண்டு வந்தால் பிறகு என்ன இதான வேலை என்று கேட்கிறேன். நான் சொல்லுகிறேன், முதலமைச்சர் வந்தே மாதரம் பாட்டு பாடுகின்ற போது அந்த அரங்குக்குள் போகாமல் வெளியே நிற்க வேண்டும். பாட்டு முடிந்த பிறகு உள்ளே போக வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரியும். இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இங்கே அது தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு. அதைத்தான் சொல்கிறேன். அது 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது, முதல் இடத்துக்கு தள்ளப்படுகிறது. நீ நடந்துகிற விதத்தினாலே தள்ளப்படுகிறது. கவர்னரை அழைக்காதே. அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் கவர்னரை அழைத்தால் அவனும் சேர்ந்து கொண்டு காரியம் பண்ணட்டும். நமக்கு என்ன அங்கே வேலை? நீ போகாதே. சரி, மந்திரி போகவில்லை, ஒத்துழைப்பு கொடுக்காதே. மாணவர்களே, பட்டங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து சேரும். வீடுகளிலேயே பட்டங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் இந்த விவகாரங்களுக்குள் சிக்காதீர்கள். சொல்லு. காந்தியாக இருந்தால் ஒத்துழைக்காதீர்கள் என்று சொல்வார். யூ நான் கோஆப்ரேட் வித் திஸ் கவர்மெண்ட் என்று சொல்வார். நான் கோஆப்ரேஷன் வித் திஸ் கவர்மெண்ட் என்று சொல்வார். உனக்கு முடியாது. அது காந்தி தான் முடியும். உன்னால் என்ன முடியும்? உனக்கு ஏதோ 28 காரு முன்னும் பின்னும் போவதும், நாம் ஹீரோவாக அடைந்த பதவிக்கு மேலாக 4-7 கோடி மக்களும் நம்மளை எதிர்பார்க்கின்ற ஒரு பெருமையை அடைந்து விட்டோம் என்பதும் வாழ்க்கையில் நாம் பெற்ற வெற்றி என்று நீ நினைத்தால் இட் இஸ் எ சர்வீஸ் டு தி பீப்புள். என்ன வெற்றி இருக்கிறது இதில்? நீ அடைந்ததுனால் என்ன பெருமை இருக்கிறது? இது இந்த நடிகர்களுக்கெல்லாம் போலீஸ் மரியாதை கொடுப்பதை போல வரிசையாக கொடு, நீ மிருதங்கக்காரனுக்கு கேட்பான். இது எவ்வளவு கீழே போகிறது என்று பாருங்கள். இப்போ துப்பாக்கியை தலைகளாக பிடித்து கொண்டால் போன ஆவி திரும்ப வந்து விடும் போல் இருக்கிறது. இதெல்லாம் சும்மா. இது என்ன அருமையான ஒரு பாட்டு ஒன்று இருக்கிறது. ஒருவன் செத்து போய்விட்டால் அவனை நாரை கட்டி இழுத்து கொண்டு போனால் என்ன, நன்றாக தேர்ந்து அடக்கம் செய்தால் என்ன, பார்த்த இடத்திலே போட்டால் என்ன, பல பேர் பழித்தால் என்ன, உயிர் கூட்டுக்குள்ளிருந்து வெளியேறிவிட்டால் அதற்கு என்ன தெரியும் என்று கேட்கிறான். நார் தொடுத்து ஈர்க்கிலன், நன்று ஆய்ந்து அடைக்கிலன்,
பார்த்துளி பெய்யிலன், ஒரு இடத்துல போட்டு விட்டு போய்விட்டால் என்ன, பார்த்துளி பெய்யிலன் பல்லோர் பழிக்கலனா வேணாம் ஒரு மனுஷனா என்று பல்லோர் பழிக்கலன். கூத்தன் புறப்பட்ட கால், உள்ளே எழுந்து கூத்தன் நடத்தி கொண்டிருந்தானே, அவன் புறப்பட்டு விட்ட பிறகு, உயிர் புறப்பட்டு விட்ட பிறகு இதுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறான். சும்மா இதெல்லாம் ஆகாத வேலை. வந்தே மாதத்துக்கு எழுந்து நிற்காவிட்டால் 3 ஆண்டு தடை, ஒரு 3000 அபராதம் போடு, 300 அபராதம் போடு, சைக்கிளில் நோ என்ட்ரிக்கு எவ்வளவு அபராதம் போட வேண்டுமோ அவ்வளோ அபராதம் தான் இதற்கு போட வேண்டும். இதற்கு என்ன 3 ஆண்டு சிறை தண்டனை? சிறை தண்டனை என்பது உயிருக்கோ உடைமைக்கோ தீங்கு வருகின்ற போது தான் சிறை தண்டனை வர வேண்டும். உங்களுடைய சொத்தை நான் எடுத்துக்கொண்டால் நான் என்னை சிறையில் வைக்க வேண்டும். உங்களை கத்தியால் நான் குத்தினால் என்னை சிறையில் வைக்க வேண்டும். உயிருக்கோ உடைமைக்கோ தீங்கு இல்லாமல் சும்மா சிறையில் வைக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் வெட்டி வேலை. உன் கையில் அதிகாரம் இருப்பதினால் செய்கிறாய். இதெல்லாம் சும்மா செய்த குற்றத்திற்கு மேலான தண்டனைகளை வழங்குகின்ற ஆட்சி நல்ல ஆட்சி கிடையாது. நோயின்றியில் போகின்றவனுக்கு 3 மாதம் சிறையெல்லாம் கொடுக்கக்கூடாது, 100 ரூபா அபராதம் போடலாம். அது மாதிரி நான் சொல்லுகிற தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வந்தே மாதரம் பாடப்படுகின்ற போது எல்லாரும் ஹாலுக்கு வெளியே நில்லுங்கள், உள்ளே நுழையாதீர்கள். வந்தே மாதரம் பாடி முடிக்கட்டும், கவர்னர் வணக்கம் செலுத்தி கொள்ளட்டும், ஒருவரும் உள்ளே இருக்க வேண்டாம். பிறகு நாம் உள்ளே போவோம். தமிழ்தாய் வாழ்த்து பாடுகிற போது உள்ளே போவோம். தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்படுவது ஏற்புடையதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும்? எவன் இருப்பான்? நான் சொல்லுகிறேன், இவர்கள் பாரத மாதா என்று சொல்லுகிறார்கள். எங்கே இருக்கா பாரத மாதா? எந்த மனிதன் 2 யோனியில் பிறந்திருக்கிறான்? எனக்கு தமிழ் தாய் தாய், அப்புறம் இன்னொரு தாய் எங்கிருந்து வந்தாள்? தமிழ் தாய் என்னுடைய தாய் என்றால் இன்னொரு தாய் எங்கிருந்து வந்தாள்? நான் எப்படி 2 யோனியில் பிறக்க முடியும்? எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படி ஒரு நாடு இருக்கிறது. பாரதியே பாரத மாதா என்று நமக்கு அறிமுகப்படுத்தி பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறான். தெள்ளிய அந்தனர் வேதமும் நின்றன் சீர்திரு நாமமும் ஓதி நிற்கின்றார், அள்ளிய தெள்ளமுது அன்னை எம் அன்னை ஆறு உயிரே பள்ளி எழுந்துள்ளாயே என்று பாரத மாதாவுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறான். பாரத மாதா எங்கே இருக்கிறாள்? பாரத நாடு இருக்கிறது, அதனுடைய குடிமக்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய நாட்டுக்கு ஊர் விளைவிக்கப்படுமானால் அந்த நாட்டுக்காக பொங்கியிட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பது வேறு. ஆனால் தாய் என்பது வேறு. தாய் எனக்கு தமிழ் தாய் தான், ஒரு தாய் தான், ஒரு யோனியில் தான் நான் பிறந்திருக்கிறேன். ஆகவே பாரத மாதா என்ற கோட்பாடே தப்பான கோட்பாடு. இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது. வள்ளலாருக்கு இந்து என்ற சொல்லே தெரியாது. நீங்கள் வேத மதத்தை இந்து மதம் என்று சொல்லி பிராமண மதம் தான் இந்தியாவுக்குரிய ஒரே மதம் என்று நிலைநாட்ட நீங்கள் பார்க்கிறீர்கள். மோடி அவர்களே, நீங்கள் பார்ப்பனர் இல்லை, விவேகானந்தர் பார்ப்பனர் இல்லை, ஆனால் உங்களுக்கெல்லாம் சொந்த மதம் இல்லாத காரணத்தினாலே வேத மதத்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டு கூத்தாடுகிறீர்கள். எங்களுக்கு சொந்த மதம் இருக்கிறது, சைவம் இருக்கிறது, வைணவம் இருக்கிறது, திருக்குறள் இருக்கிறது, எத்தனையோ எங்களுக்கு மெய்யியல் கோட்பாடுகள் சிவஞான போதத்திலிருந்து தேவாரத்திலிருந்து 4000 திவ்ய பிரபந்தம் வரை இருக்கின்றன. ஆகவே எங்களுக்கு வேத மதம் கிடையாது, எங்களுக்கு இந்து மதம் கிடையாது. நாங்கள் சைவர்கள் அல்லது வைணவர்கள் அல்லது குலதெய்வ வழிபாட்டினர் அல்லது முன்னோர் வழிபாட்டினர். இதுதான் தொல்காப்பியர் காலத்திலிருந்து முருகன் வழிபாட்டினர், இதுதான் தொல்காப்பியர் காலத்திலிருந்து எங்களுக்கு வந்த நிலையை தவிர எங்களுக்கு தனி நாகரிகம் உண்டு, தனி மொழி உண்டு, தனி இனம் உண்டு, தனி பண்பாடு உண்டு, எல்லாமே உண்டு. இப்போ இந்தியாவை உருவாக்கிய நாகரிகங்கள் 2. ஒன்று ஆரிய நாகரிகம், அதற்கு இணையான நாகரிகம் திராவிட நாகரிகம், அது சிந்து சமவெளி நாகரிகம். நீ கொண்டு வந்த 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய உன்னுடைய வரலாற்று தலங்களுக்கு இணையானவை எங்களுடைய வரலாற்று தலங்கள். ஆகவே தமிழ் இந்து சமய அறநிலையத்துறை என்று சென்னை அரசாங்கம் வைத்திருப்பதை முட்டாள்கள் நீதி கட்சி காலத்தில் உண்டாக்கிய பெயரை இன்னமும் வைத்து கொண்டு கட்டி அழாமல் தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று மாற்று. பிராமணன் சாயந்திரம் சமஸ்கிருதத்தில் சந்தியாவந்தனம் பண்ணட்டும், நான் திருமூலரை படிக்கின்றேன். 2 பேருக்கும் விவகாரம் கிடையாது. இவ்வளவு எளிதாக தீர்ப்பதற்கு நான் யோசனை சொல்கிறேன். 15 ஆண்டுகளாக எவனாவது கேட்கிறானா? இல்லை, விஜய் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக குரல் எழுப்பாததற்கு பின்னணியாக நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா விஜய் சொல்கிற காரணம் என்னன்னா, மத்திய அரசை எதிர்த்து அரசியல் செய்து மத்திய அரசு நான் என்ன சொல்கிறேன், அடுத்த வீட்டுக்காரனோடு நான் சண்டைக்கு போக மாட்டேன். கோஎக்ஸிஸ்டன்ஸ், ஐ வில் கோஎக்ஸிஸ்ட் வித் ஹிம். நோ ஸ்ட்ரகிள், நோ ஃபைட் வித் ஹிம், எகன்ஸ்ட் ஹிம், ரைட். அவன் ஒரு அடி தள்ளி வச்சு இடத்த கட்டுறேன், அப்புறம் சண்டைக்கு போகாமல் என்ன செய்கிறது? அவன் இப்படி 10 ரூபாயை பிடிக்கிறான், சண்டைக்கு போகாமல் என்ன செய்கிறது? இது ஒரு கொள்கையான்னு கேட்குறேன். சண்டைக்கே போவதில்லை என்பது சண்டைக்கு வேண்டாம், எல்லாரோடும் சமாதான சகவாழ்வு சரியான வாழ்க்கை முறை.
ஆனால் அவன் நம்முடைய உரிமையை பறிப்பானே. ஆனால் அதை கேட்பீர்களா மாட்டீர்களா? உத்தரப்பிரதேசத்துக்கு 130 பாராளுமன்ற இடங்கள், தமிழ்நாட்டுக்கு 49 இடங்கள். 10 இடம் நமக்கு கூடும், அவனுக்கு 50 இடம் கூடும். நம்முடைய உரிமை பறிபோகிறது என்றால் we will not fight against the central government சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது? உன்னுடைய பையில் இருப்பதை உன் கண் முன்னால் பறித்து கொண்டு போவான், நான் அவனோடு சமாதானமாக போவேன் என்று சொன்னால் பையில் இருப்பதை இழந்து விட்டு போ. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காப்பதற்காகவும் அவர்களுடைய அரசியல் உரிமைகளை, சாசன உரிமைகளை காப்பதற்காக முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கின்ற நீ, நாங்கள் அதை பற்றி உராய மாட்டோம் என்று நீ சொல்வாயே. ஆனால் அதன் மூலம் நம்முடைய உரிமைகள் பறிபோகுமே தவிர உன்னால் முடியாததற்கு எதற்கு நீ இந்த வேலைக்கு வருகிறாய் என்று கேட்கிறேன் நான். திரைத்துறையிலிருந்து விஜய் 2 வருடங்களுக்கு முன்பு கட்சி ஆரம்பிக்கிறாரு, உடனடியாக எலெக்ஷனில் நின்று சிஎம் ஆகிறாருங்கிறத தொடர்ந்து இப்போ திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வருவதற்கான அந்த ஆசை ரொம்ப நிறைய பேருக்கு துளிர் விட்டதா சொல்லப்படுது. அதற்கு உதாரணமாக தனுஷா சொல்றாங்க. வரட்டும், யார்? தனுஷா சொல்றாங்க. அரசியலுக்கு வருவதற்கு எம்ஜிஆர் வந்தபோது கூத்தாடி பசங்க என்று காமராஜ் சொன்னார். அப்படி தான் சொல்லுவார் காமராஜ். அவர் சொல்வதையே நான் கேட்டிருக்கிறேன். கூத்தாடி பசங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு மொத்தமாக அண்ணா வரையில் சேர்த்து சொல்லுவார். அண்ணா நல்ல அறிவாளியே. அண்ணா தமிழ்நாட்டுடைய போக்கை மாற்றியவர்களிலே அவருக்கு ஒரு பெரிய இடம் உண்டு, பெரியாருக்கும் அண்ணாவுக்கும். மற்றவர்கள் ஊழல் சாம்பிராணிகளாக இருந்தார்கள் என்பதை தவிர அண்ணாவுக்கு பெரிய இடம் உண்டு, பெரியாருக்கு இடம் உண்டு. ஆனால் ஒரு திறமையும் இல்லாமல் முதலமைச்சராக வர முடியும் என்று தெரிந்த பிறகு இருக்கிறவனெல்லாம் இனிமேல் கிளம்ப தானே செய்வான். தனுஷு, அப்புறம் புதுசாக வந்து யார், பிரதீப் ரங்கநாதன் கூட அரசியலுக்கு வருவார்னு சொல்லப்படும். எந்த ரங்கநாதன்? பிரதீப் ரங்கநாதன் ஒரு நடிகர். ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு தகுதி இருக்கிறது என்று தெரிந்தால் அந்த தகுதி இருக்கிறதா என்று பார்த்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, அந்த தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்களா என்றாலும் ஒன்றும் இது தேவையில்லாது. விஜய் வந்தால் எதுவுமே தெரியாது. அவர் தினத்தந்திக்கு மேலாக எதையும் படித்ததில்லை. அது போதுமே. தமிழ்நாட்டு அரசியலில் முதலமைச்சர் ஆவதற்கு தினத்தந்தி மட்டும் படித்தால் போதும் என்றால் தனுஷும் தினத்தந்தி படிக்கிறாரே. அதனாலே தகுதி இல்லாமல் போக போக ரொம்ப கீழே போகும். பிறகு ஒரு நாள் அப்படியே திரும்பும். ரொம்ப ராஜாஜி மாதிரி தகுதி உள்ளவனை தேடுவான். தனுஷ் மாதிரி கீழே இறங்கி விட்டு, விஜய் மாதிரி கீழே இறங்கி விட்டு, ராஜாஜி மாதிரி தகுதி உள்ளவனை தேடுவான். கால தலைகீழாக மாறும். இதுக்கு பின்னாடி பார்க்கும்போது தமிழ்நாடு கிட்ட பின்னோக்கி போயிருமே. பின்னோக்கி தான் போய்விட்டது. இன்னும் பின்னோக்கி போகிறது. 50 ஆண்டுகளாக ஊழலில் நாரடித்த திராவிட இயக்கம் அவர்கள் ஒழுங்காக அண்ணாவை போல் நாடாண்டிருந்தார்களே. ஆனால் திரும்ப திரும்ப தமிழ்நாடு ஏறத்தாழ சேர சோழ பாண்டியர்கள் காலத்தை போல ஒழுங்காக நமக்குரிய நாடாக மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கு. நாமே தாங்க முடியவில்லையே. தமிழனைத்தானே இவர்கள் வழிப்பறி செய்தார்கள். வேணும் உத்தரப்பிரதேசத்துக்காரனையாக போய் வழிப்பறி செய்தார் ஸ்டாலின். சாலை போடுவதற்கு காசு வாங்கினால் தமிழ்நாட்டு சாலைக்கு தானே காசு வாங்கினார், உத்தரப்பிரதேச சாலைக்கா காசு வாங்கினார்? நாம் தானே சுரண்டப்பட்டோம். தமிழர்களை தமிழன் ஒரு கட்சியின் பேரால் சுரண்டினான். 7 கோடி தமிழர்களையும் சுரண்டினார்கள். நம்முடைய கனிம வளங்களை சுரண்டினார்கள், குத்தகைகளை சுரண்டினார்கள், ஆற்று மணலை சுரண்டினார்கள், வனங்களை அழித்தார்கள், மலைகளை எல்லாம் தவிடுபடி ஆக்கினார்கள். இந்த அயோக்கியர்கள் செய்த காரியம் கொஞ்சம் நெஞ்சமா? ஏதோ 50 ஆண்டுகளுக்கு பிறகு தாங்க முடியாமல் இந்த மக்கள் அவர்களை வெளியே வைத்திருக்கிறார்கள். அதனாலே இந்த விஜய் அரசினுடைய முட்டாள்தனத்தை எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மறுபடியும் அவன் வந்து விடுவானோ என்ற நம்ம ஒரு மனசில் இருப்பதை சொல்லுகிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை. நான் எது நல்லதோ அதை ஊருக்கு நல்லது சொல்வேன், உண்மை தெரிந்து சொல்வேன் என்கின்ற நிலையில் தான் இருக்கிறேன் நான். ஆகவே எனக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஆக இந்த அயோக்கியர்கள் போன அயோக்கியர்கள் திரும்புவார்களே. ஆனால் இப்போ என்ன நிலையாகிவிட்டது என்றால் அயோக்கியர்கள் தேவையா முட்டாள்கள் தேவையா என்ற நிலை வந்துவிட்டது. ரெண்டுலேயும் கெடுதல் இருக்கிறது. அயோக்கியர்களால் பெரிய கெடுதல், முட்டாள்களாலும் விளவரம் இல்லாத கெடுதல் வரும். அதான் இப்பொழுது உள்ள நிலைமை. நான் உண்மையை சொல்லுகிறேன். இல்லை, இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு, அப்போ மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை என்ன இனிமேல் வந்தால் மறுபடியும் என்ன ஆற்று மணலில் 38,000 கோடி சுரண்டுவது, 4,000 கோடி வரவு குவிப்பது, 34,000 கோடிக்கு 5 கலெக்டர்கள் நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள். 34,000 கோடியை கலெக்டர்களாக அடித்து விட முடியுமா?
அமலாக்கத்துறை வழக்கு போட்டிருக்கிறது. 4000 கோடி வரவு. எதன் மூலம் இது அறியப்பட்டது என்றால் விண்வெளி கருவிகளின் மூலம் அறியப்பட்டது. 34,000 கோடி சுரண்டப்பட்டது ஆற்று மணல். இது வரவுக்கு வரவில்லை. இது நீதிமன்றத்தில் இருக்கிறது. கலெக்டர்கள் தே ஆர் ஃபேஸிங் தி கேஸ். அது யார் காரணம்? அரசு காரணமா, அவர்கள் காரணமா? 40 அடி சாலை புலனாய்வுத்துறை சொல்லுகிறது 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு 30 அடி தான் போடப்பட்டிருக்கிறது, 10 அடியே போடப்படவில்லை. 40 அடி அளந்ததாக சீஃப் இன்ஜினியர் கையெழுத்து போட்டிருக்கிறார். அவர்களெல்லாம் சிறையில் வைக்க வேண்டாமா? ஏன் விஜய் வைக்க மறுக்கிறார்? அவருக்கு செந்தில் பாலாஜி தான் குறியாக தெரிகிறது தவிர மற்ற இப்படி அனிதா ராதாகிருஷ்ணன் தான் குறியாக தெரிகிறதே தவிர இந்த 10 அடி சாலை 100 கிலோமீட்டருக்கு போடாத சீஃப் இன்ஜினியர் யார், மந்திரி யார், பிடித்து உள்ளே வைக்க வேண்டாமா இல்லையா? 34,000 கோடி ஆற்று மணலில் சுரண்டியவர்கள் யார்? கலெக்டர்களை உள்ளே வைத்து அதற்கு காரணமாக பின்புலமாக இருந்த மந்திரிகள் உள்ளே போக வேண்டுமா இல்லையா? அப்பொழுதுதானே நாளைக்கு ஊழல் செய்வதற்கு அவன் பயப்படுவான். எதற்காக சிறைகளும் தண்டனைகளும்? மீண்டும் அவன் செய்யாமல் இருப்பதற்கு அந்த துயரம் இன்னும் வரும். ஆகவே நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொல்வதற்காகத்தானே சிறைகளெல்லாம். அப்புறம் இவர்களெல்லாம் ஏன் சிறையில் வைக்கவில்லை? தூத்துக்குடியில் 13 பேர் ஊர்வலம் போனவர்களை போலீஸ்காரன் சுட்டு கொன்றான். 17 போலீஸ்காரனும் ஒரு தாசில்தாரும் ஒரு கலெக்டரும் சுட்டு கொண்டார்கள். அவர்களின் மீது இன்றைக்கு வரையில் நடவடிக்கை இல்லை. அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாயா நீ? அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? ஊர்வலம் போனார்கள், அவர்களை போலீஸ்காரன் சுட்டான். ஸ்டெர்லைட்டுக்கு எதிராகவா ஊர்வலம் போகிறீர்கள்? ஸ்டெர்லைட் இருந்தால் தானே எங்களுக்கு 2வது சம்பளம் நடக்கும் என்று அவன் நினைக்கிறான். புரிகிறதா? அவனுக்கு அரசாங்கத்தில் ஒரு சம்பளம் நடக்கும், ஸ்டெர்லைட்டில் ஒரு சம்பளம் நடக்கும். இந்த மக்களுக்கு சுவாசத்தில் கோளாறு வரும். ஆகவே ஊர்வலம் போவார்கள், இவர்களை சுட்டான். எவ்வளவு அயோக்கியன்! உலகத்திலேயே இவ்வளவு வஞ்சனையான ராஜநாகம் என்று சொல்கிறார்கள், அதை விட மோசமான கொடிய நச்சுப்பல் உள்ளவன் அந்த 17+3 அரசு அதிகாரிகள் கபோவ். அவன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இன்றைக்கு உன்னுடைய அரசால் முடியவில்லை. நான் கேட்கிறேன், பெரிய வாய் வீச்சு பேசுகிறீர்களே, சுய வழக்காக எடுத்து நீதிமன்றம் இதை செய்ய வேண்டியதானே? ஏன் சுய வழக்காக எடுக்கவில்லை? அது அதிமுக பீரியடில் நடந்தது அப்படின்னாலும் கூட இப்போ ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு கேட்குறீங்க? இல்லைங்க, அதிமுக பீரியட்லேயே நடக்கட்டும், எம்எம் பீரியட்லேயே நடக்குது. ஒரு விசாரணை கமிஷன் நடந்து முடிந்திருக்கு. அந்த விசாரணை கமிஷன் உன்னை குற்றவாளிகள் என்று தீர்ப்பு சொல்லியிருக்கிறான். இவர்களின் மீது கிரிமினல் வழக்கு போடு என்று சொல்லியிருக்கிறான். ஏன் போடவில்லை? ஸ்டாலின் ஏன் போடவில்லை? போலீஸ்காரனை தன்னை கட்டி கொள்வதற்கு. போலீஸ்காரனுக்கு அவர் கூட்டு. நீ செய்வதை நான் கண்டுகொள்ளவில்லை, நான் செய்வதை நீ கண்டுகொள்ளாதே என்பது. அதனால் தானே ரோட்டில் இருக்கிறாய் நீ. இல்லை விட்டால் என்ன ரோட்டில் இருக்க வேண்டிய கட்டாயம் என்ன? சரி, அதுக்கப்புறம் விஜய்க்கு என்ன கொள்ளை வந்தது? அவர்களின் மீது ஏன் இவருக்கும் போலீஸ்காரன் மீது நடவடிக்கை? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்க முடியாது, போலீஸ்காரன் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. சுட்ட போலீஸ்காரன் மீது நடவடிக்கை எடு, அவனை தூக்கிலே தொங்க விடு. அவன் கொலை செய்திருக்கிறான். எளிய மக்களை கொலை செய்திருக்கிறான். போன மக்களை பின்புறம் சுட்டு கொண்டிருக்கிறான். சுடப்போகிறோம் என்று தெரியாமலே, சுடப்பட்டோம் என்று தெரியாமலே செத்து போனார்கள் அந்த மக்கள். அந்த மக்களை கொன்றவன் உலகத்திலேயே நம்பர் கொடிய ஸ்டாலினை விட, ரஷ்ய ஸ்டாலினை விட, முசோலினியை விட, ஹிட்லரை விட கொடிய மனிதர்கள். அவர்களை தூக்குக்கு அனுப்பும். ஏன் அனுப்பாமல் இருக்கிறாய்? நீயும் போலீஸோடு உனக்கும் கள்ள உறவு இருக்கிறது நான் சொல்லுகிறேன்.